வணக்கம். இன்று ஹனுமானுடைய புகழை பற்றி பாடுவதாக சித்தமாயிருக்கிறது. அருணாச்சல கவிராயர் தன்னுடைய ராமநாடக கீர்த்தனையிலே ஹனுமார் எவ்வாறு ராவணனுடைய சபையிலே போய் தன்னுடைய வீர பிரதாபங்களை சொல்லி சீதையை விட்டு விடுமாறு அவனை கேட்கிறார். அது செவிடங்காதியில் விபூதிய சங்கு போல் ஆயிற்று என்றது எல்லோருக்கும் தெரியும். அவர் எவ்வாறு அருமையாக விளக்கங்களை எடுத்து கூறுகிறார் என்பதை இந்த பாட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதோ அந்த பாடல். ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா அடடா ராவணா நானடா, என் பேர் அனுமானடா, அடடா ராவணா நானடா, என் பேர் அனுமானடா. மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்று தண்டனா நல்லடா. மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்று தண்டனா நல்லடா. புறம்பேன் வந்து வந்தனா நல்லடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா நானடா, என் பேர் அனுமானடா. கீதம் தெரிந்தும் வேதம் தெரிந்தும் பாவங்களை சூழ்கிறாய். கீதம் தெரிந்தும் வேதம் தெரிந்தும் பாவங்களை சூழ்கிறாய். வேகமாடி கண்ணுக்கு தோன்றாமல் படு நரகத்தில் மூழ்கிறாய். கீதம் தெரிந்தும் வேதம் தெரிந்தும் பாவங்களை சூழ்கிறாய். வேகமாடி கண்ணுக்கு தோன்றாமல் படு நரகத்தில் மூழ்கிறாய். மாதர் மோகத்தாலே துவண்டு தாழாதவரை தாழ்கிறார். மாதர் மோகத்தாலே தாழாதவரை தாழ்கிறாய். மயக்கமோ கைக்குள் விளக்கை பிடித்து கிணற்றிலே ஏன் வீழ்கிறாய். மயக்கமோ கைக்குள் விளக்கை பிடித்து கிணற்றிலே ஏன் வீழ்கிறாய். ஆதிமூர்த்தி தானே உத்தண்டமாக வந்தான், அறக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா. கண்ட செய்தியை சொன்னேன், வீரகோதண்ட ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா. வீரகோதண்ட ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா, என் பேர் அனுமானடா.